இவன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா ஓடி வரான். இவன் வந்ததுக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு இவனோட டாக்கு குறைச்சிக்கிட்டே இருந்ததுனால என்னடான்னு போய் பாக்குறான். பார்த்தா அவன் தங்கச்சி அங்க பேன்ல துணியை கட்டிக்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுக்க இருப்பா. இவனை பார்த்ததும் அவன் தங்கச்சி அந்த முடிவெல்லாம் விட்டுட்டு கதவை திறந்து விடுவா. இவனும் போய் உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்கவும் நான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு சொல்றா. சரி, இதுக்காக நீ தவறான முடிவெடுப்பியா, இதுக்கு யார் காரணம்னு கேக்குறான். அதுக்கு அவளும் எனக்கு தெரியல நானு சொல்றா. பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த இவனும் உடனே கோவப்பட்டு அது எப்படி உனக்கு தெரியாம போகும்னு கேக்குறான். ஆனா தங்கச்சி உன் மேல சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரின்னு இவனும் அவன் தங்கச்சியை நம்புறான். அன்னைக்கு நைட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். அடுத்த நாள் இவங்க அபாசன் பண்ணலான்னு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ரிசப்ஷன்ல சைன் போடுறதுக்காக அண்ணங்கார இடத்துல சைன் போட போக ரிசப்ஷன்ல இருந்தவன் இவனையும் இவன் தங்கச்சியையும் வச்சு தப்பா பேசுறான். அப்ப கரெக்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளை வந்து அந்த இடத்துல சைன் போடுறாரு. அபார்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவ அண்ணன் மட்டும் தன் தங்கச்சிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுனாங்கிற வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.